ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதனால் இது வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பாப்பாவும் கூட இருக்கனால ஒரு வெரி ஸ்பெஷல் வேலண்டைன்ஸ் டே இது ரொம்ப பெரிய வ்ளாக்லாம் கிடையாது. குட்டி வ்ளாக் தான். குட்டி குட்டி திங்ஸ்லாம் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் குட்டி வ்ளாக் தான் இது. ஸோ அதுதான் பண்ணலாம் அப்படின்னு நேற்று பேக் பண்ண கேக்கு, அதுக்கப்புறம் சில சில பல அலங்காரம்லாம் பண்ணி டைனிங் டேபிளில் டெக்கரேட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு சாக்லேட்ஸ் கிஃப்ட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கேக் சாப்பிட்டுட்டு கேம்ஸ் விளையாடுவோம். வேலண்டைன் கேம்ஸ் மாதிரி. ஸோ இன்னும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருத்தர் பற்றி பழைய விஷயங்களை பேசி மெமரிஸ்லாம் பேச நல்லாயிருக்கும். வேறு என்ன, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பீச் போவோம். ஸோ இதுதான் இந்த வேலண்டைன்ஸ் டே இன்றைக்கி. ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நான் எந்திரிச்சோன்னா தலை குளிச்சிட்டேன். பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு தூங்க வச்சாச்சு. தலை குளிச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 மணி. ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும். இது வந்து என்னோடய புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும். இது எல்லா வ்ளாக்லையும் நான் சொல்லுவேன். என் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேஞ்சு போன ரெக்கார்டு. ஸோ நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் இது. நீங்கள் வேணால் இந்த மினிட்க்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் என் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும். என்ன விஷயம்னா, நான் வ்ளாக்ஸ் வந்து பர்சனல் வ்ளாக்ஸ் எடுப்பேன். ஆனால் நான் வந்து என்னை பற்றி என்ன தான் நான் எடுப்பேன். என்ன தான் ஃபீச்சர் பண்ணுவேன் வ்ளாக்ஸில். என் ஃபேமிலி ஃபீச்சர் பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து வ்ளாக்ஸில் வரதெல்லாம் பிடிக்காது. வீடியோவில் வரதெல்லாம் பிடிக்காது. என் குழந்தைய வந்து வீடியோவில் வர ஃபீச்சர் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் மட்டும்தான் வ்ளாக்ஸில் இருப்பேன். இது என் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான், உங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான். வ்ளாகிங் அப்படின்னாலே என்ன மட்டும்தான் நான் எடுப்பேன் வ்ளாகில். சாரிங்க, ரொம்ப ஷேக் பண்ணிட்டேன். ஸோ என்ன மட்டும்தான் இருப்பேன். ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை நான் சொல்லிக்கிறேன். ஃபேமிலி வ்ளாகிங் நான் பண்ண மாட்டேன். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து நான் வேலண்டைன்ஸ் டே கேக் பேக் பண்ணேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ் நான் இதுக்கப்புறம் வரும் உங்களுக்கு நேற்று. அதுக்கப்புறம் இன்னித்தோட ஃபுட்டேஜஸ்லாம் வரும். ஸோ கேக் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் சொல்லுங்கள். நான் சீஸ் கிச்சனில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக கேக் செய்கிறத வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச ஃபுட்டேஜ்லாம் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து ஒரு ஆர்ட் அண்ட் ஷேப்பில் ரெட் வெல்வெட் கேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டே பிஃபோர் பண்ணால் வந்து அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதோட ஒரு டே பிஃபோர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் தான் கேக் செய்கிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். பட்டர் க்ரீமோட ஃபுட்டேஜ் முடியுது. கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வேலண்டைன் டெக்காரில் காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் வேலண்டைன் டே ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன். டீ போடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி டீ வந்து ஆக்சுவலாக இந்த டீ கப்பில் தான் குடிக்க போகிறோம். இந்த ஹபி வைஃபி கப் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் குடிக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி டேஸில் வந்து இல்லை வேலண்டைன்ஸ் டேன்னு இல்லை, ஒரு ரொமான்டிக்காக ஃபீல் ஆகும்போதோ ஏதாவது ஸ்பெஷலாக ஃபீல் ஆகணும்னு தோணும் போது இதில் போட்டு குடிப்போம். சின்ன விஷயந்தான் இதில் போட்டு குடிக்கிறது. ஸோ இது டெய்லியிலாம் இதை யூஸ் பண்ணோன்னா அவ்வளோதான் கோயிந்த. இந்த மாதிரிலாம் வந்து பலப்பலன்லாம் இருக்காது.
அந்த கோல்டு இதெல்லாம் போயிடும்னால எப்போவாவது ஸ்பெஷலாக இருக்கும்போது தோணும் போது பண்ணி குடிச்சுக்குவேன். ஸோ டீ ஆகிடுச்சு. நானும் ஹஸ்பண்டாக டீ குடிக்க போகிறோம். ஒரு ஏர்லி டீ. அப்படியே சூரியனை பார்த்துட்டு டீ கப்பை குடிச்சிட்டு, இங்கே தான் இருக்குது டீ கப்பு. சூரியனை பார்த்துட்டு டீயை பிடிச்சிட்டு, இப்படி ஒரு வைஃப் எனக்கு கொடுத்தியே அப்படின்னு சூரிய பவன் பார்த்து என் ஹஸ்பண்ட் நன்றி சொல்ல போகிறேன். சிரிக்கிறாரு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னு உங்கள் தலையெழுத்து இருக்குன்னு சிரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரிங்க, அதுதான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் டைனிங் டேபிள்லாம் டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த வேலண்டைன் திங்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாமே காமிச்சிடலாம். முதல்ல நாங்கள் போய் டீயை குடிக்கிறோம். டீ ஒன் ஆஃப் மை பீஸ்ஃபுல் டைம் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து வேடிக்கை பார்க்குறது. ஸோ இதுதான் எங்களோட வேலண்டைன் பிரேக்ஃபாஸ்ட். சிக்கன், நல்ல காரமான பெரிய பெரிய சிக்கன் சாண்ட்விச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் முன்னாடியே பண்ணி ஃப்ரீசரில் வச்சது. ஸோ அதை எடுத்து ஃப்ரை பண்ணி பெரி பெரி பவுடர், பெப்பர் அதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே சீஸ்லாம் ஊஸ் ஆகிற அளவுக்கு சீஸ் ஆம்லெட். ஸோ இதுதான் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ இதுதான் டைனிங் டேபிள் டெக்கார். இதில் வந்து ஆர்ட் அண்ட் ஷேப்ட் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரஃபிள்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட்க்கும் பாப்பாக்கும், அதுக்கப்புறம் என்னோடய கிஃப்ட், அதுக்கப்புறம் வேலண்டைன் கேக் நான் பண்ணேன் இல்லைங்களா, அந்த கேக் தான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு அப்புறம் இந்த ஆர்ட்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டரில் இந்த கேண்டில்ஸ்லாம் வச்சு லவ் சிம்பிள் லைட்டிங்லாம் வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குது வேலண்டைன் டெக்கார். ஸோ இதுதான் எங்களோட வேலண்டைன் டே டெக்கார். கேக் இப்படி தான் வந்திருக்கு. நல்லா சூப்பராக டெலிஷியஸாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம் வேலண்டைன்ஸ் டே கேக். ஸோ கிஃப்ட் பிரிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து கிஃப்ட்ஸ் வாங்கினது. இது வந்து பாப்பாவுக்கு. இவ ஆக்சுவலாக முட்டி போட்டு இந்த மாதிரி உட்காந்துக்குவா. ஸோ இதை பார்த்து நான் வாங்கினேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ கையில் பாப்பாவுக்கு இதுதான் கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இது வாங்கினார் எனக்கு. இந்த வந்து குஷால்ஸ் நான் பார்த்துட்டு சரி விலையாக இருக்குது, சரி வேணாம் அப்படின்னு விட்டுருந்தது. அவர் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த இயரிங். அதுக்கப்புறம் நான் வந்து ஹஸ்பண்டுக்கு தான் வாங்கினேன். இப்படி டில்ட் பண்ணால் அழகாக அப்படி வரும். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ நான் வந்து இதை வாங்கினேன். அந்த பேக்ரவுண்ட்லலாம் பார்க்க ப்ரிட்டியாக இருக்குது. வெரி க்யூட். ஸோ கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்தது. அதுக்கப்புறம் கேக் எப்படி இருந்தது. ஸோ எல்லாம் கொஞ்சம் கேக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. ஸோ அந்த வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டோம். லன்ச் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால லன்ச் வந்து ஃப்ரிட்ஜில் புளிக்கரைசல் இருந்தது. ஸோ அதை வந்து சுடு சாதத்தில் கலந்து கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ அதுதான் லன்ச்சு. ஸோ இப்போ வந்து டைம் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வேலண்டைன்ஸ் கேம்ஸ் விளையாடலாம். ஏன்னா செல்லக்குட்டி தூங்கிட்டா. ஸோ இதுதான் கரெக்டான டைம் கேம்ஸ் விளையாடுறதுக்கு. நான் வந்து நெட்டில் நல்லா அங்கங்கன்னு போய் புழிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி சில கேம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக வேலண்டைன்ஸ் டேயில் இது மாதிரி கேம்ஸ் விளையாடுவோம். ஒரு தடவையும் ஒன்று ஏதாவது நான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது, தேடி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த டைம் வந்து ஃபன்னாக இருக்கணும். கேம் ரொம்ப சைல்டிஷாகவும் இருக்கணும், ஃபன்னாகவும் இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் சில கேம்ஸ் வந்து ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கிறதாகவும் இருக்கணும். அந்த மாதிரி தான் பார்த்து எடுப்பேன். ஸோ முதல் கேம் வந்து கடைசி ரெண்டாவதுலாம் இல்லை, ஆர்டர் பட்டிலாம் விளையாட மாட்டோம். தோன்றதை வச்சு விளையாடுவோம். ஸோ ஜஸ்ட் நான் சும்மா ஃபஸ்ட்டு 2ன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேம் வந்து இந்த பலூன் வந்து ஒரு இடத்துல பக்கெட் வச்சிடணும். குளிக்கிற பக்கெட் தான், ரொம்பலாம் இல்லை, பக்கெட் வச்சிடணும். அந்த இடத்துல ஊதி எப்படியாவது அந்த பக்கெட் இருக்கிற ஏரியாவில் அந்த பலூனை கொண்டு வரணும். இதுதான் கேமு.
சைல்டிஷாக இருக்குல்ல, செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும் ஹோப்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கேம்ஸ் வந்து ஃபன்னாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த பிஸ்கெட் இருக்குது இல்லைங்களா, அந்த பிஸ்கெட்ஸ் வந்து க்ரீம் பிஸ்கெட் இதை வந்து ரோல் பண்ணி விட்டுட்டு அடுத்த சைடில் கரெக்டாக வாயில் விடுற அளவுக்கு ரோல் பண்ணி விடணும். இது டைனிங் டேபிள்லேருந்து. ஸோ இதுதான் இன்னொன்று ஒரு கேமு. இதுவும் வந்து கொஞ்சம் சைல்டிஷ் அண்ட் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு கேம் வந்து எங்களோட பழைய பிக்சர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ நிறைய பிக்சர்ஸ் பார்த்துருக்கோம், பார்க்காத சில பழைய பிக்சர்ஸ் எங்களோடது இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த பிக்சர்ஸ் அந்த பிக்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஒன்றுமே வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பழைய பிக்சர்ஸ் எது வந்து அவர் பார்க்கல இல்லை நான் பார்க்கல அப்படின்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஓல்டு மெமரிஸ் ஷேர் பண்ணுற ஒரு கேம் இல்லை, ஒரு விஷயம். அடுத்தது வந்து வுட் யூ ரேதர் அப்படின்ற ஒரு விஷயம். அது என்ன நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஸோ சில கொஷின்ஸ் கேட்டு வுட் யூ ரேதர் டூ திஸ் ஸோ டூ தேட் அந்த மாதிரி. ஸோ அது வந்து சில எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 20 இன்டர்நெட்டில் பார்த்து. ஸோ அது விளையாடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ வியர்டாக நம்ம இருப்போம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அந்த கேம். அடுத்தது ஒன்று நானே கண்டுபிடிச்ச கேம். அது என்ன அப்படின்னா, ஹார்ட் ரெட் ஹார்ட் வந்து இந்த சைஸில் ரெட் ஹார்ட் வந்து வீட்டில் வந்து சில இடத்துங்கள்லாம் ஒழிச்சு வச்சுருப்பேன். அது வந்து இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு அவருக்கு அசைன்மெண்ட் என்னென்னா, நான் ஒரு ரேடியோ சொல்லுவேன், இந்த இடத்துல நான் வந்து ஒரு நாளைக்கு 100 தடவை போவேன். அப்படி என்ன இடம் அது, அந்த இடத்துல அந்த ஹார்ட் இருக்கு, அந்த மாதிரி இந்த இடத்துல நான் அந்தளவுக்கு போக மாட்டேன் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா இந்த இடத்த தான் நான் பயங்கரமாக க்ளீன் பண்ணுவேன், அது என்ன இடம், இந்த மாதிரி கொஷின்ஸ் வச்சுட்டு அந்த இடத்துல போய் ஹார்ட் எடுத்துகிட்டு வரணும். இது அவருக்கு எனக்கு வேணால் எக்ஸைட்டிங்காக இருக்கும், அவருக்கு அந்தளவுக்கு எக்ஸைட்டிங் இல்லை. ஆனால் அவரும் வச்சுருக்காரு, அவரும் ஹார்ட்ஸ் வந்து வச்சுருக்காரு. அவருக்கு என்ன கொஷின்ஸுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அந்த கொஷின்ஸை கேட்டு அது எந்த இடம் அப்படின்னு போய் நான் கண்டுபிடிக்கணும் வீட்டில். ஸோ இதுதான் வந்து வீட்டை பற்றி என்ன ஒருத்தருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம். அவர் இங்கே போகிறார், நான் இங்கே போகிறேன், நான் என்ன பண்ணுறேன் வீட்டில், அவர் என்ன பண்ணுறார் வீட்டில். ஸோ எந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு வீடை பற்றி அது ஒரு கேம். ஸோ அவ்வளோதாங்க கேம்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதான் நாங்கள் விளையாட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் எப்பவுமே இல்லாத மாதிரி ஒரு நாள் எல்லா நாளும் தான் லவ்விங் ரொமான்ஸ் எல்லா நாளும் தான் இருக்கணும். கேரிங், அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் எல்லா நாளும் இருக்கணும். இந்த நாளில் வந்து ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டேவாக அதை ஆக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ லவ்வுக்கு பர்த்டே மாதிரி இப்போ எல்லா நாளும் தான் வந்து எல்லா நாளும் தான் நம்ம வந்து ஸ்பெஷல், பட் பர்த்டேல ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையா? அப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக திங்ஸ்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி லவ்வுக்கு பர்த்டே மாதிரி நினச்சிட்டு நாங்கள் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம் ஒரு ஃபன்னுக்கு. ஸோ மெமரபுளாகவே இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதுதான் விஷயம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பீச்சுக்கு கிளம்பணும். ஸோ அவ்வளோதாங்க. திருப்பியும் நான் ரெடி ஆகிற ஃபுட்டேஜ் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லை பீச் பார்க்க போகிறீங்களான்னு தெரில. சாயந்தரம் ஆகிடுச்சு. ஸோ பீச் போகிறோம். யூஸ்வலாக பீச் போவோம். ஸோ அதுதான் இந்த டைமும் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பீச் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ பீச் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து பீச் போகிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பீச்சில் அப்படியே பொறுமையாக நடந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்து போனேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது, ரிலாக்ஸிங்காக இருந்தது. என் ஃபேமிலியோடு தான் நான் போனேன். என் அம்மா, அப்பா, தம்பி, பாப்பா, ஹஸ்பண்ட் எல்லாரோடையும் போனேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஒரு நிறைவாக இருந்தது வேலண்டைன்ஸ் டே எல்லாரோட. ஸோ வெரி பீஸ்ஃபுல் அண்ட் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வேலண்டைன் டே வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கடைசியாக அந்த பொட்டேட்டோ அது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக நிறைய சாப்பிட்டோம், ஆனால் எடுக்க மறந்துட்டேன் வீடியோ, ரொம்ப சாரி.
ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வேலண்டைன் டே vlog உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.